நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. நீ சீக்கிரம் வாடா. நீ கடைக்கு என்ன வாங்குறதுக்காக போன? அது எதுக்கு நீ கேக்குற? ஒழுங்கா உண்மையை சொல்லுவீனும். இன்னைக்கு காலையில் அம்மா கிட்ட 20 ரூபாய் எதுக்காக வாங்கின? அதை வச்சு எதுவும் வாங்குறதுக்காக தானே நீ கடைக்கு போன? நான் எதுவுமே வாங்கல. 20 ரூபாய்க்கு சேஞ்ச் வாங்கிட்டு வந்தேன். இல்லை, நீ ஏதோ வாங்கியிருக்க. நான் எதுவுமே வாங்கலன்ற மறுபடியும் கேக்குற. நீ என்ன போலீஸா? வீணு, நம்மளை படிக்க வைக்கிறதுக்கும் வளர்க்குறதுக்கும் அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நீ போய் சொல்லி பணத்தை வாங்கி அனாவசியமாக செலவு பண்ணனா பாவம் தான் சேரும். அம்மா நமக்காக கஷ்டப்பட்டா போதும்ல, எதுக்காக பாட்டிக்காகலாம் கஷ்டப்படணும்? இப்பதான் அவர் வந்துட்டார்ல. பாட்டி இருக்கிறனாலதான் அவரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. பாட்டி அனுப்பி விட்டா அவரும் இங்க இருந்து போயிடுவாரு. உங்ககிட்ட இது யார் சொன்னது சொல்லு. இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். பாட்டி இங்க இருந்து கிளம்பணும், இல்லைன்னா கிளம்ப வைப்பேன். வேற யாருமே வேண்டாம். நம்ம வீட்டுல நம்ம மட்டும் இருந்தா போதும். எல்லாத்தையும் அடிச்சு துரத்தணும். முதல்ல அந்த கிழவி அதை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என் மேல இருக்கிற கோவத்தால வேணுகோபால் உங்களை முளவு காட்டை கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. இவன் மட்டும் இல்ல, என் 3 பசங்க சேர்ந்து முயற்சி பண்ணாலும் நான் ஒத்துழைக்காம இங்க இருந்து என்னை கூட்டிட்டு போக முடியாது. அத்தனை இங்க இருக்கிறது எனக்கு ஒரு தைரியம். நீ கவலையே படாதம்மா. நான் அந்த வீட்டில இருந்து அப்படியே செத்து போயிடுவேன்னு தான் நினைச்சேன். எனக்கு ஒரு அண்ணனும் இருக்கான், அவனுக்கு பசங்களும் இருக்காங்க. ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல. கடைசியில் என்னை காப்பாத்துறதுக்காக நீதாம்மா அங்க வந்து சேர்ந்த. நாம கஷ்டப்படுத்தினவங்க நமக்கு உதவி பண்ணும்போது தான் அவங்க மதிப்பு என்னன்னு தெரிய வருது. எனக்கு உன்னோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. நான் உன்னோட தைரியத்துல தான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வேணு பரோல் முடிஞ்சவன போயிடுவான். நான் கொஞ்சம் தெம்பா நடந்து பழகிக்கிறேன். அதுக்கப்புறம் நாம இந்த வாடகை வீட்டை விட்டு போயிடலாம். எங்க போகணும்? அங்கதான் என்னோட வீடு இருக்குல்ல, அங்க போயிடலாம். அது இப்போ சுமேஷ் பேர்ல தானே இருக்கு. நீ என் கூட இருந்தனா நாம அங்க போய் தாராளமா தங்கலாம். முன்வாசலை ஏமா நீங்க லாக் பண்ணாம விட்டுட்டீங்க? அவர் போயிட்டாரா? டே வினு, இவன் அப்படியே அவன் அப்பனையே உரிச்சு வச்சிருக்கான். இவன் அவனே தான். வெளியில இருக்க திண்ணையில அப்பாவை பார்க்கவே இல்லை. ஒருவேளை போயிருப்பாரோ? அவன் எங்கேயும் போக மாட்டாமா, இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான். நான் டீ போட்டு வச்சிருக்கேன், தோசையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓ, தோசையா? எப்ப பார்த்தாலும் தோசை தானா? சிக்கன் இல்லையா? சிக்கன் இருந்தாதான் உன் வாய்க்குள்ள போகுமா என்ன? பசங்க சிக்கனை கம்மியா சாப்பிட்டாலே போதும். இப்ப சொல்றத பார்த்தா நீங்க என்ன சிக்கன் குழம்பு வச்சிருக்கீங்க? எனக்கு அதுக்கான வருமானம் இல்ல. இருக்கிறத வச்சு சாப்பிட்டா நீ சாப்பிடு. அப்பாவையும் பாட்டி எதுக்காக இங்கேயே உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க? அவங்க வீட்டுக்கு போலாம்ல. அதுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரி 3 பேர் மட்டும் தானே இருப்போம். இந்த மாதிரி தேவையில்லாம வார்த்தை பேசாம யூனிஃபார்ம் மாத்திட்டு போய் 2 பேரும் சாப்பிடுங்க. அகிலா, அவனுக்கு தோசை வச்சு கொடுமா. உங்க ட்ரெஸ்ஸையும் பாட்டி ட்ரெஸ்ஸையும் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அகிலா, இந்தம்மா கிளாஸ். உங்க அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா என்ன? எங்க கிட்ட பாசமா பேசுறதுக்கு அப்பாக்கு தெரியவே இல்லை பாட்டி. அவன் காட்டலன்னா என்ன, நீங்க அவன் மேல பாசத்தை காட்டுங்க. அப்பாவை பார்த்தா பயமா இருக்கு பாட்டி, அதனாலதான். வீணு, ஒன்னதான் கதவு தரடா. டே வீணு, கதவு தரடா. உள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க?
எதுக்காக கதவை சாத்திட்டு உள்ள போன? நான் சட்டையை மாத்தலான்னு இருந்தேன். அப்படி ஒரு பழக்கம் உனக்கு இல்லவே இல்லையே. இல்ல, நீ ஏதோ தப்பு பண்ற. கதவை திறந்து வச்சுட்டு தான் உனக்கு துணி மாத்தணுமா என்ன? வா, உனக்கு தோசையும் டீயும் எடுத்து வச்சிருக்கேன். வா. விடு. நீ போய் சாப்பிடு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். நீ கிளம்பு, நான் டவுசரை மாத்தணும். இவனை வச்சுட்டு என்னதான் பண்றது? அப்படியே வெக்கப்பட்டுட்டு உள்ள போயிட்டான். ஓ, நல்ல வேளை நம்ம எப்படியே வைக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். வேணும், என்ன வேணும்? இல்ல, எதுவும் வேண்டாம். தோசை வேணாமா உனக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம், நீயே சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. எனக்கு இப்ப பசிக்கவே இல்லை.
ஐயோ ஐயோ என்ன சுட்டு கொள்றாங்க. ஐயோ பட்டாசு வெடிக்கிறாங்க. ஐயோ என்னால தாங்க முடியலையே. யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ ஓடி வாங்க. சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க. ஐயோ 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 பட்டாசு வெடிக்குது. அதெல்லாம் வலிக்குது. ஐயோ பட்டாசு வெடிக்குது. என்ன காப்பாத்துங்க. ஓடி வாங்க. என்ன யாராவது காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. ஓடி வாங்க. ஐயோ ஐயோ யாரு யாரு இங்க பட்டாசு வெடிச்சது? கேக்குறேன். ஐயோ என்ன கொல்ல பாக்குறான். உன் பையன் என்ன கொல்ல பாக்குறாமா? ஐயோ 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 என்னாச்சு அத்தை? இங்க என்னதான் அந்த நடந்தது? பையன் என்ன கொல்ல பாக்குறாமா? உன்னனா ஏன் அப்படி எல்லாம் பண்ற? ஐயோ இந்நேரம் இவன் என் தலைக்கு நெருப்பு வச்சிருப்பான். இங்க பட்டாசு வெடிச்சதை நீ பார்த்தல? ஐயோ டேய் வாடா இங்க. பாட்டியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுடா. டேய் வினு, மன்னிப்பு கேளுடா. உன்னோட பையன் என்ன கண்டிப்பா கொன்றிருப்பான். பாட்டி உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஆ? பாட்டி உங்களுக்கு ஒன்றும் ஆகலையான்னு கேட்டேன். ஆ, எனக்கு காது கேட்கலன்னு தான் தோணுது. சரியா கேட்க முடியல. அது எல்லாமே சரியாடா அத்தை. ஆ? ஆ, ஆமா 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 அவனை நல்லவனா மாத்தணும். அம்மா, பாட்டியோட காதுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பக்கத்துல வச்சு பட்டாசு வெடிச்சிருக்கான்ல, கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிடுமா? அவன் திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு அவன் என் பக்கத்துல வந்து பட்டாசு வெடிச்சிருக்கான். நாளைக்கு பாம்பு வைக்க மாட்டான்னு யாருக்கு தெரியும்? இப்பவே அடக்கி வைக்கலன்னா அப்புறம் உன் பையனை நினைச்சுதான் நீ கண்ணீர் வெடிக்க போற பாரு. டே வேணு, நீ ஏன்டா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? பாட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் தானே பதில் சொல்லி ஆகணும். நான் தானே அவங்கள இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க பாட்டிக்கிட்ட அன்பா நடந்துக்கணும் இல்லையா? பாட்டி எதுக்காக நீங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்ததுனால தானே இவர் இங்க வந்திருக்காரு. யாரு? வேணுகோபன். பாட்டியும் அப்பாவும் இவங்க 2 பேரும் இங்க இருக்க வேண்டாம். நாம மட்டும் இருந்தா போதும். அம்மா, பாட்டியோட பயம் இது வரைக்கும் போகவே இல்லம்மா. அப்படியே இருக்கட்டும். பயந்து அவங்க செத்துதான் போக போறாங்க. டேய் வேணு, நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இவன் இன்னைக்கு உங்ககிட்ட 20 ரூபாய் வாங்கிட்டு போகும்போதே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா இவன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எட்டி உதச்சனா பாட்டி. டேய் வேணு, நீ இப்ப பண்ண தப்புக்காக உன்னை பெரம்பெடுத்து 4 அடி அடிச்சிருக்கணும். போனா போகுதுன்னு விட்டுக்கிட்டே இருந்தா நீ ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க வேணா என்ன வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருங்க. நான் என்ன பண்ணாலும் நீங்க என்ன அடிக்கிறீங்க, திட்டுறீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்ல, அதுக்காக தானே? நீங்க 2 பேரும் எனக்கு ஒரே மாதிரி தான்டா. இல்ல, அவ்வளவுதான் உங்களுக்கு பிடிக்கும். நீ இந்த மாதிரி சீட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காதடா. நீ பேசாம இரு, போடி. டேய் வினு, நீ இந்த மாதிரி பண்றதுனாலதான் என்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க. பெரியவங்க கிட்ட மரியாதை நடந்துக்க உனக்கு தெரியல. எப்படி பிரச்சனை பண்ணலான்னு மட்டும்தான் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. பாட்டியை விரட்டி விட பட்டாசு வெடிக்கலான்னு உன்கிட்ட யார் சொன்னது? உன்னோட பாட்டி கிட்ட நீ அன்பையும் பாசத்தையும் மட்டும்தான் காட்டணும். என்னால காட்ட முடியாது. நீங்க முதல்ல பாட்டி அனுப்பிடுங்க. இல்லன்னா நான் வாங்கின பட்டாசு கடையில பெரிய அணுகுண்டு இருக்கு. அத வாங்கி பாட்டியோட தலையில வச்சே வெடிக்க வைப்பேன். பாட்டி மட்டும் கிடையாது, தூங்கிட்டு இருக்கும் போதும் அப்பாவோட தலையிலயும் நான் வெடிக்க வைப்பேன். டேய் வினு, கண்டிப்பா நான் அதை செய்வேன்.
அம்மாவும் பசங்களும் யார் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ஒருவேளை என்னை எப்படி இங்கிருந்து அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? என்னடா இந்த மாதிரி முறைக்கிறது எல்லாம் அவகிட்ட வச்சுக்க, என்கிட்ட காட்டாத. இந்த மாதிரி முறைச்சு பார்க்கறதுக்கும் அம்மா தான் கத்து கொடுத்துருப்பா போல. இத பாரு, இன்னைக்கு நான் சரக்கு அடிக்கவே இல்லை. இப்ப உள்ள போலாம்ல? எனக்கு வருமானம் இல்லாம போனதுக்கு நீங்க மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணம். உங்களுக்கு பயந்து பசங்க யாரும் டியூஷனுக்கு வர மாட்டாங்க. நாங்க நிம்மதியா வாழணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. ஜெயில நான் வேலை பார்த்ததுக்கான கூலி இதுதான் மிச்சம். புருஷனுடைய வருமானத்தை வச்சு குழந்தைங்களையும் வீட்டையும் நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு காலம். ஆனா அது எனக்குமே இல்லாம போயிடுச்சு. உங்களுடைய காசை வச்சு ஒரு நாள் கூட நான் வாழக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மனசுல இருக்கு. உனக்கு செலவு கொடுக்கறதுக்கு பல பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கூட்டத்துல ஒருத்தரா இருக்கிறதுக்காக நீங்க எதுக்கு வந்தீங்க? பொண்டாட்டியோட தப்பான உறவு, அவ கள்ள தொடர்பு வச்சிருக்கா, இது எல்லாமே உங்க மனசுக்குள்ள இருக்கும் போது நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என் பிடியிலிருந்து நீ என்னைக்கும் தப்பிக்கவே முடியாதுன்னு. என்னை விட்டுட்டு நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டேன். வேணும்னா வாங்கி வச்சுக்கோ. 2 நாள் போச்சுன்னா எதுவும் இருக்காது. புடி. வேண்டாம். ஜெயில நீங்க வேலை பார்த்ததுக்கான பணம் தான் இது. ஆனா ஒரு மனுஷனை கொண்டு போட்டுட்டு அந்த ரத்தத்துல வந்த பணம் தான் இது. இதுல இருந்து ₹1 கூட என் பசங்களுக்கோ எனக்கும் வேண்டாம். மரியாதையா இந்த இடத்தை விட்டு போனீங்கன்னா நல்லது. இல்லைன்னா நான் வேற மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். இது சரியா இருக்கும். எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. காஃபி தூள், ஊறுகாய், எங்க இருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை இதுக்குள்ள இருக்குமோ? கிடைச்சிச்சு. இத வச்சு உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.